மே 23 மீனவன். என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். மத்தேயு 4:19. மீன் பிடிப்பதில் சிறந்து விளங்க ஒரு மீனவனிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் யாவை? முதலாவதாக, மீனவன் மீன்களை தேடி செல்ல வேண்டும். அதுபோல ஆத்ம ஆதாயம் செய்ய விரும்புவோர் பாவிகளை தேடி அவர்கள் இருக்கும் இடத்துக்கே செல்ல வேண்டும். அவர்கள் நம்மை தேடி வரட்டும் என காத்திருக்கலாகாது. பாவிகளை சந்திக்க இயேசுதாமே பரத்திலிருந்து இகம் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. அது மட்டுமல்ல, பாவிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்தார். யோவான் 4:8. அதைப் போல தம்மை பின்பற்றுகிறவர்களை அவர் புறப்பட்டு போகச் சொன்னார். மத்தேயு 5:19. மார்க் 16:15. இயேசு கிறிஸ்து தம்மை பாவிகளோடு அடையாளப்படுத்திக் கொள்ள வெட்கப்படவில்லை. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மானிட சாயலானார். பிலிப்பியர் 2:6-7. பிள்ளைகள் சதையும் இரத்தமும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல சதையும் இரத்தமும் உடையவரானார். எபிரேயர் 2:14. பாவிகளை மீட்க வந்த இயேசு பாவிகளின் சிநேகிதன் என அழைக்கப்பட்டார். அவரை பின்பற்றிய பவுலும் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்கிறார். 1 கொரிந்தியர் 9:19. இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ராக்லாண்ட் ஐயர், ரிங்கல் தௌபே போன்ற மிஷனரிகள் தங்கள் தொப்பிகளில் கஞ்சியை வாங்கி குடித்துக்கொண்டு சாலையோரங்களிலும் திண்ணைகளிலும் குளிரிலும் படுத்து உறங்கி இந்தியாவில் உள்ள ஏழை மக்களோடு ஏழைகளாக வாழ்ந்து அவர்களை ஆதாயப்படுத்தினதால் அன்றோ இன்று நம்மில் பலர் கிறிஸ்தவராய் இருக்கின்றோம். ஆத்ம ஆதாயகன் ஒரு மீனவனைப் போல தனது திறமையில் வளர்வதில் கண்ணும் கருத்துமாயிருக்க வேண்டும். இதற்கு கண் விழிப்பு, கடின உழைப்பு மெத்தவும் அவசியம். சீமோன் பேதுரு ஒன்றும் கிடைக்காத நிலையிலும் சோர்ந்து போகாமல் இரா முழுவதும் முயற்சித்துக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போட்டபோது வலை கிழிந்து போகும் அளவும் ஏராளம் மீன்களை பிடிக்க முடிந்தது. லூக்கா 5:4-6. திருவசனத்திலிருந்து புதிய படிப்பினைகளை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் போது ஆத்ம ஆதாய கலையில் வளர்வோம். மிகுதியான மீன்களை பிடித்த பேதுரு மற்ற படகில் இருந்த பிற மீனவர்களை வந்து தங்களுக்கு உதவி செய்ய கேட்டபோது அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். லூக்கா 5:7-10. ஒருவர் தனியாகச் செய்வதை விட இருவர் அல்லது பலர் ஒரு மனதோடு கூடி ஆத்தும ஆதாயம் செய்யும் போது அறுவடை மிகுதியாகும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 10,000 பேரை துரத்துவார்கள் அல்லவா? உபாகமம் 32:30. அவமானங்கள் பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம். ஆத்தும பாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம். சகோதரி சாராள் நவரோஜ்.